தமிழ்நாடு பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன், நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். பாஜக தரப்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான முதற்கட்ட பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் வரை இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த முதல்கட்ட பட்டியல், அதாவது தேசிய அளவில் பாஜகவிற்கான 3வது கட்ட வேட்பாளர் பட்டியல், தமிழகத்திற்கு முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல். அதில் குறிப்பாக மிக முக்கியமான பாஜகவின் நட்சத்திர வேட்பாளர்களின் பெயர்களுடன் இந்த பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. உதாரணத்திற்கு கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகின்றார் என்ற அறிவிப்புடன் கூடிய பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக அண்ணாமலை மட்டுமல்லாமல் சென்னை தெற்கு தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகின்றார். மத்திய சென்னை தொகுதியில் வினோத் பி செல்வம் போட்டியிடுகின்றார். வேலூர் தொகுதியில் ஏசி சண்முகம் போட்டியிடுகின்றார். கிருஷ்ணகிரி தொகுதியில் நரசிம்மன் போட்டியிடுகின்றார். நீலகிரி தொகுதியில் எல் முருகன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் களம் காண்கின்றார். கோயம்புத்தூரில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு அண்ணாமலை போட்டியிடுகின்றார். பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் போட்டியிடுகின்றார். தூத்துக்குடி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகின்றார். திருநெல்வேலி தொகுதியில் என்று எதிர்பார்க்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் தூத்துக்குடி தொகுதியிலிருந்து களம் காண்கின்றார். கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். கிட்டத்தட்ட 9 தொகுதிகள் அடங்கிய இந்த முதற்கட்ட பட்டியல் தமிழகத்திற்கு வெளியாகி இருக்கின்றது. தேசிய அளவில் பாஜகவினுடைய 3வது கட்ட வேட்பாளர் பட்டியலில் தற்போது தமிழகத்தினுடைய இந்த வேட்பாளர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அண்ணாமலை முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறங்குகின்றார். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு முறை போட்டியிட்டிருந்தாலும் கூட மக்களவை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவது இதுதான் முதல் முறை. கோவை தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் தற்போது அது உறுதியடைந்திருக்கின்றது. கோவை மக்களவை தொகுதியிலிருந்து அண்ணாமலை போட்டியிடுகின்றார். தென் சென்னை தொகுதியிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகின்றார். மத்திய சென்னையிலிருந்து வினோத் பி செல்வம் போட்டியிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் தூத்துக்குடி தொகுதியிலிருந்து போட்டியிடுகின்றார். தூத்துக்குடி தொகுதியில் ஏற்கனவே திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் அந்த தொகுதியில் நயினார் நாகேந்திரனை களத்தில் இறக்கி இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. மற்றொரு தொகுதியான கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகின்றார். பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை பாரிவேந்தர் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் நீலகிரி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அண்மையில் அவர் மாநிலங்களவைக்கு தேர்வாகி இருந்தாலும் கூட தொடர்ந்து 2வது முறை மீண்டும் அவர் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவார் என்று கூறியதற்கு ஏற்ப நீலகிரி தொகுதியில் களம் இறங்குகின்றார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கும் நிலையில் கோவை மக்களவை தொகுதியில் அவர் களம் காண்கின்றார். தென் சென்னை தொகுதியில் அண்மையில் ஆளுநர் பதவியிலிருந்து விலகி மீண்டும் மக்கள் பிரதிநிதியாக தேர்வாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியலுக்கு திரும்பி இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றது பாஜக தேசிய தலைமை. தென் சென்னை தொகுதியில் திமுக தரப்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில், அதிமுகவில் ஜெயவர்தன் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் பாஜக வலிமையான ஒரு வேட்பாளரை அங்கு களத்தில் இறக்கி இருக்கின்றது. தென் சென்னை தொகுதியில் களம் இறங்குகின்றார் தமிழிசை சவுந்தரராஜன். அதே போன்று மத்திய சென்னை தொகுதியில் பாஜகவினுடைய முக்கிய முகமாக இருக்கும் வினோத் பி செல்வம் களத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றார். கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை போட்டியில் இருக்கின்றார். ஏற்கனவே கோவை தொகுதி திமுகவில் அங்கு வலிமையான வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை தற்பொழுது கோவை தொகுதியில் போட்டியிடுவார் என்பதற்கான அறிவிப்பினை பாஜக தலைமை வெளியிட்டிருக்கின்றது.